ஹலோ, நான் வீட்ல இல்ல, வெளில இருக்கேன். நான் தான் வீட்ல இல்ல, வெளில இருக்கேன்றேன், இங்க வரேன்றேன். என்னடா அது 2 நாள் வீட்ல இல்லனா வீடாவ வச்சிருக்க? என்னம்மா இது? பகல்ல இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்க திருடன் பூந்து விட்டுருக்கானுங்க. உன்னைய விட பெரிய திருடன் வர முடியுமா? நீங்க கடலை சாப்பிடுங்க. அம்மா, என்ன தேடி தான் யாரோ வந்திருக்காங்க. என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிருமா. என்னடா? யாருன்னு தெரியலையே. சத்யா வீட்ல இல்ல. அம்மா கிருஷ்ணவேணி, நான் கிருஷ்ண வந்திருக்கம்மா. அண்ணா நீங்களா அண்ணா? உள்ள வாங்க. பாயா கல்ல சாப்பிடு. ஐயோ வேணாம், நான் டயட்ல இருக்கேன். பிறந்ததுல இருந்தே டயட்டா? என்னய்யா பட்ட பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்க? புள்ளன்னு ஒன்று பெற்றிருக்கேன்ல, அதனால தான். உருப்படியா ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேன்னு ஊர் பூரா கடனை வாங்கி சுத்துறான். உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பான். இல்லன்னா இன்டர்வியூக்கு போனவன கேள்வி கேட்பானுங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு சுய தொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உள்ளதான் இருந்தானா? என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு. அதான். அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட்டு அடிக்கிறது அவ்வளோ ஈஸியா போச்சா? அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கெங்க பிட்ட வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பரிச்சை காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து நிப்பாரு. அந்த வாத்தியாரை சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்காந்தா அந்த நேரம் பார்த்து ஃபிளைங் ஸ்குவாட் வருவான். அவன் பிடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முது வச்சிருவேன். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்க எல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட் அடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? என்னம்மா நான் சொல்றது? ஐயோ, வீட்டுல படிச்சுட்டு பரிச்சைகாலில் போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட் அடிக்கிறதோட மகிமை? போனா